கிழக்கு லடாக் எல்லையில் சீன ராணுவத்தினர் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் காயமடைந்த வீரர்களில் மேலும் 4 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக ANI செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைந்த சீன ராணுவத்தினர் கல்வீச்சு மற்றும் இரும்பு கம்பி மூலம் தாக்குதல் நடத்தியதில் இந்திய வீரர் மாநில முதல்வர்களுடனான பிரதமரின் ஆலோசனையில் தற்போது நாட்டுக்காக உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மற்றும் 15 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபடவிருக்கிறார்கள். முதலில் இந்த கூட்டத்தில் நேற்றைய தினம் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்காக தற்போது அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. காட்சிகளை நேரலையில் பார்க்கிறோம். अमित भाई से मैं आग्रह करूंगा कि आज की मीटिंग को हम आगे बढ़ाएं। आदरणीय प्रधानमंत्री जी, நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய 15 மாநில முதல்வர்களோடு பிரதமர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கு முன்பாக உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியையும் பார்த்தோம். தொடர் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கணபதியிடம் கேட்போம். கணபதி, விவரம் தொடருங்கள். மாநில முதல்வர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தும் பிரதமர் நரேந்திர மோடி லடாக் எல்லையிலே கால்வான் பள்ளத்தாக்கு பகுதியிலே நடந்த மோதலில் உயிரிழந்த 20 இந்திய ராணுவ வீரர்களுக்கு இன்று இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் இவர்களுக்கு இரங்கல் செய்தி இன்று வெளியிட்டிருந்தார். அத்தகைய சூழ்நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி இன்று எழுந்து நின்று கை கூப்பி தனது கண்களை மூடிக்கொண்டு இறந்த வீரர்களுக்கு வணக்கம் செலுத்தினார். வீர வணக்கம் செலுத்தும் நேரத்திலே இந்த காணொலியிலே பங்கு பெறும் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினார்கள். 2 நிமிட மௌன அஞ்சலிக்கு பிறகுதான் இந்த கூட்டத்தில் ஆலோசனைகள் தொடங்கின. அதுவரை பிரதமர் நரேந்திர மோடியும் சரி, மற்ற மாநில முதலமைச்சர்களும் சரி, அமைதியாக 2 நிமிடங்கள் மௌனமாக நின்று இறந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். எல்லையிலே இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் மற்றும் அவர்களுடைய தியாகம் வீண் போகாது என்று வலியுறுத்தல் ஆகியவற்றுடன் தொடர்ந்து இன்று பிரதமர் நரேந்திர மோடி மாநில முதலமைச்சர்களுடனான இந்த ஆலோசனையிலும் வீரர்களுக்கு அஞ்சலி என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், 3 வீரர்கள் இறந்திருந்தார்கள் என்ற செய்தி ஆரம்பத்தில் வந்திருந்து பின்னர் மேலும் 17 பேர் உயிரிழப்புடன் 20 பேர் உயிரிழப்பு என்ற நிலையிலே அந்த 20 வீரர்களின் பட்டியலும் இன்று வெளியாகி இருக்கிறது. அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அவருடன் சேர்ந்து இன்று காணொலியிலே ஆலோசனையில் பங்கு பெறும் மாநில முதலமைச்சர்களும் இதிலே தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் அடக்கும் அவரும் சேர்ந்து இறந்த வீரர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். 15 மாநில முதல்வர்களுடனான பிரதமரின் ஆலோசனையில் லடாக் எல்லையில் உயிர்நீத்த 20 ராணுவ வீரர்களுக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டது. தற்போது ஆலோசனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கணபதி. முன்பாக கொரோனா பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களுடன் நேற்றைய தினம் பிரதமர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். 21 மாநில முதல்வர்கள் இதில் பங்கேற்றிருந்தார்கள். இந்நிலையில் கொரோனா பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களுடனான ஆலோசனை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா, தமிழகம், டெல்லி உள்ளிட்ட மாநில முதல்வர்கள் 15 மாநில முதல்வர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை தொடங்குவதற்கு முன்பாக நாட்டுக்காக உயிர்நீத்த 20 ராணுவ வீரர்களுக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது. பிரதமர் மற்றும் 15 மாநில முதல்வர்கள் எழுந்து நின்று கைகூப்பி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். லடாக் எல்லையில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்திய காட்சிகளை பார்க்கிறோம். இந்தியா அமைதியை விரும்பக்கூடிய நாடுதான், அதே நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கும்
பலம் வாய்ந்த நாடு என பிரதமர் இந்தியாவின் வலிமையை குறிப்பிட்டிருக்கிறார். முன்பாக இந்த எல்லை பிரச்சனையில் ஏற்பட்ட சண்டையில் 3 இந்திய வீரர்கள் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாக இருந்தது. அதன் பிறகாக கவலைக்கிடமான நிலையில் இருந்த மேலும் 17 வீரர்களும் உயிரிழந்தார்கள் என்கிற தகவலும் வெளியாக இருந்தது. மொத்தமாக 20 இந்திய வீரர்கள் உயிர் நீத்திருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் முதல்வர்கள் இடையிலான ஆலோசனை கூட்டத்தின் முன்பாக உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நம்முடைய மூத்த செய்தியாளர் கணபதியிடம் விவரங்களை கேட்போம். கணபதி, நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா அமைதியை விரும்பக்கூடிய நாடுதான், அதே சமயத்தில் தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வலிமையும் இந்தியாவிடம் இருக்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டை பற்றி பிரதமர் கூறிய முழு விஷயங்கள் என்னென்ன? நிச்சயமாக கல்வான் எல்லை பகுதியிலே இந்திய வீரர்கள் உயிரிழந்த பிறகு அது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் வலுவான கருத்தை தற்போது வெளியிட்டிருக்கிறார். இந்தியா அமைதியை விரும்பும் நாடு, ஆனால் அத்துமீறல் நடந்தால் தக்க பதிலடி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போலவே இந்த 20 வீரர்களின் உயிர் தியாகம் வீணாகாது என்றும் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு வகையிலே சைனாவுக்கு எச்சரிக்கை என்று நாம் பார்க்கலாம். ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி காணொலியில் பங்கு பெறும் மாநில முதலமைச்சர்கள், அத்துடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அனைவரும் பங்கு பெறும் இந்த நிகழ்ச்சியிலே பிரதமர் தனது வலுவான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்தியா தானாக எந்த நாட்டின் மீதும் போர் தொடுப்பதோ அல்லது வன்முறையில் ஈடுபடுவதோ கிடையாது. ஆனால் அதே சமயத்திலே இந்தியாவுக்கு எதிராக எந்த நாடும் செயல்பட்டால், அத்துமீறினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அதற்கான வலிமை இருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே இது ஒரு முக்கியமான எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது. தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய பலம் வாய்ந்த நாடு இந்தியா என்று இந்த ஒரு கூட்டத்தில், முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார். நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை என்பது மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியிருக்கிறார். இது ஒரு இந்தியாவுக்கான செய்தி மட்டுமாக இல்லை, இது ஒரு சர்வதேச அளவில் இந்த ஒரு செய்தி என்பது முக்கியத்துவம் வாய்கிறது. அந்த வகையில் இதனை பிற நாடுகளாக, சீனா உட்பட பிற நாடுகள் எப்படி பார்க்கும் கணபதி? நிச்சயமாக சீனாவுக்கு இது ஒரு வலுவான எச்சரிக்கை. ஏனென்றால் ஒரு பக்கம் சீனா இந்திய வீரர்கள் அத்துமீறலில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னாலும், இந்திய வீரர்கள் தான் முதலிலே தாக்கப்பட்டார்கள். எல்லையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு முகாமை சீனா ஏன் அகற்றவில்லை என்ற கேள்வியை எழுப்பி அந்த முகாமை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்திய போது அவர்கள் மீது திட்டமிட்ட தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதுதான் நமது ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே டெல்லியில் உள்ள மத்திய ராணுவத்துறை அமைச்சகத்துக்கு அளித்திருக்கும் தகவல். ஆகவே அதைத் தொடர்ந்துதான் அங்கே மோதல் நடந்திருக்கிறது. அந்த மோதலிலும் இந்திய ராணுவ வீரர்கள் வலுவான பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்தியாவை சீண்டி பார்க்க வேண்டாம் என்று மறைமுகமாக சீனாவுக்கு தெரிவிக்கும் வகையிலே தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்தியா அமைதியை விரும்பும் நாடு, அமைதியாகவே இருக்க விரும்புகிறது. ஆனால் யாரேனும் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு அத்துமீறல்களில் ஈடுபட்டால் இந்தியா தனது இறையாண்மையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது, தனது எல்லைகளை வலுவாக பாதுகாக்க தவறாது என்ற விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே இது போன்ற அத்துமீறல்களில் ஈடுபட வேண்டாம் என்று இது சீனாவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. வசந்த், நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் எல்லையில் வீர மரணம் அடைந்திருக்கக்கூடிய வீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீண் போகாது, அவர்களின் உயிர் தியாகம் வணங்குவதற்குரியது என்று பிரதமர் குறிப்பிடும் வகையில் இந்த ஒரு அஞ்சலி என்பது தற்போது செலுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாட்டின் தலைமையிடமிருந்து ராணுவ உயர் அதிகாரிகளுக்கு எது போன்ற அறிவுறுத்தல்கள் தற்போது சென்று கொண்டிருக்கின்றன? என்ன மாதிரியான ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கணபதி? மிகவும் முக்கியமான கேள்வி வசந்த். இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலே ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதிலே முப்படைகளின் தளபதிகள் கலந்து கொண்டார்கள். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் என்று சொல்லப்படும் முப்படைகளின் தலைமை அதிகாரியான பிபின் ராவத்தும் கலந்து கொண்டார். இதிலே முழுமையாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் முப்படைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும், எத்தகைய சவால் வந்தாலும் அதை சமாளிக்கும் வகையிலே செயல்பட வேண்டும், பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சைனா இப்போது இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இந்திய வீரர்களின் உயிர் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் அது போல ஏற்பட சூழ்நிலை
இடம் கொடுக்க கூடாது. அதற்கு ஏற்ற வகையிலே நாம் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும். தேவையானால் சீனாவுக்கு பாடம் கற்பிப்பதற்கு கூட தயாராக இருக்க வேண்டும் என்ற வகையிலே தான் இன்று அங்கே ஆலோசனை நடந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் பிரதமர் நரேந்திர மோடியும் தற்போது வலுவான வகையிலே சைனாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆகவே இந்தியா மிகவும் பலமான முறையிலே இந்த சவாலை எதிர்கொள்ளும், பதிலடி கொடுக்கும் என்று இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வசந்த், எல்லையில் இந்தியாவுக்காக போராடி உயிர் நீத்திருக்கக்கூடிய 20 ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு அவர்களுடைய உயிர் தியாகம் ஒருபோதும் வீண் போகாது என்று பிரதமர் ஒரு பக்கம் குறிப்பிட்டிருந்தாலும், மறுபக்கம் அமைதியை விரும்பக்கூடிய நாடுதான் இந்தியா. அதே சமயத்தில் தக்க பதிலடி கொடுக்கும் பலமும் இந்தியாவிடம் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இணைப்பிலே இருங்கள் கணபதி, தொடர்ந்து பேசலாம். தற்போது கர்னல் சுந்தர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சுந்தர். பிரதமர் 20 ராணுவ வீரர்களுக்கு இரங்கல் தெரிவித்த பிறகாக இந்தியா அமைதியை விரும்பக்கூடிய நாடுதான், அதே சமயத்தில் தக்க பதிலடி கொடுக்கும் பலமும் இந்தியாவிடம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை என்பது மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமரின் இந்த வார்த்தைகளை வைத்து இந்தியாவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? இது சைனாவிற்கு இந்தியாவிலிருந்து இந்திய பிரதம மந்திரி கொடுக்கும் ஒரு ஸ்டர்ன் வார்னிங் என்று சொல்வார்கள். அதாவது, நீங்கள் இதை செய்துவிட்டீர்கள், இதற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அதை சொல்லிவிட்டு இருந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்த 2 நிமிடம் மௌனமாக இருப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து மௌன அஞ்சலி செலுத்துகிறார். இந்த பிரதம மந்திரி இந்த குறிப்பிட்ட பதிலடி எந்த மாதிரி என்ன இருக்கும் என்று நாம் தற்சமயத்தில் சொல்ல முடியாது, கணிக்கவும் முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆர்மி ராணுவத்தையும் கடற்படை, கப்பற்படை, விமானப்படை, எல்லா படைகளையும் இப்பொழுது திரட்டி சைனா நமக்கு கொடுத்திருக்கும் இந்த சேலஞ்சை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறதுக்கு முதல் கட்டமாக அவர்களுக்கு வார்னிங் கொடுக்கப்படும் என்று நாம் கணிக்கலாம். அது மட்டுமல்லாமல் எல்லை ஓரங்களில், எல்லையில் நமது எல்லை என்றால் எல்ஐசியில் நமது ராணுவத்திற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு சொல்லப்படும். இதுவரைக்கும் நமக்கு நிச்சயம். மற்றபடி இது துல்லிய தாக்குதலாக இருக்குமா, இல்ல எல்லா ஏரியாலையும் ஒரு தாக்குதல் நடக்குமா, நமக்கு எதிரான சைனா நம்ம ஏரியால எந்தெந்த ஏரியா கிளைம் பண்றாங்களோ அந்த கிளைம் எல்லாம் நல்லிஃபை பண்ணிட்டு நாம அந்தந்த இடத்துக்கு போய் அதை பிடிப்போமா என்றதெல்லாம் போகத்தான் தெரியும். அநேகமாக துல்லிய தாக்குதல் ஏதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அது மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா முன் கொண்டு வந்து அதை நடத்தி முடிக்கக்கூடிய விஷயமாக ஒன்று எடுத்து செய்வார்கள் என்று கணிக்கலாம். சமீபமாக, அதாவது 2 நாட்களுக்கு முன்பாக இந்த சர்ச்சை பெருமளவில் வெடித்த போது சீனா அத்துமீறி இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்து உள்ளே வருகிறது. இந்த சமயத்தில் 2 தரப்பிலிருந்தும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதை தொடர்ந்து சீனா தற்போது ஆக்கிரமித்த இடங்களை விட்டுவிட்டு பின்வாங்க தொடங்கி இருக்கிறது என்கிற ஒரு தகவல் வந்து உடனடியாக மீண்டும் தாக்குதலில் சீனா ஈடுபடுகிறது. அதற்கு பிறகாக 20 ராணுவ வீரர்கள் உயிர் நீக்கிறார்கள். இப்படி சீனாவுடைய நடவடிக்கைகள் கணிக்க முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? தற்போதும் கூட அவர்கள் சீனா அமைதியை விரும்புகிறது, நாங்கள் போரிட விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் அடுத்து என்ன நடக்கும் என்கிற ஒரு கேள்விதானே இருக்கிறது. முழுவதுமாக சீனாவை நம்ப முடியவில்லையே, என்ன காரணம் இதற்கு? இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நமக்கு சீன மக்களுடைய பாஷை நமக்கு தெரியாது. அவர்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள், என்ன எழுதுகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அது PLA என்று சொல்லக்கூடிய பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மியுடைய ஒரு லெவலுடைய ஆபீசர், அதிகாரிகள் மற்றும் அதில் பணிபுரிபவர்களோடு தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மற்றபடி அவர்கள் நாடு என்ன நினைக்கிறது, அவர் நாட்டினுடைய எய்ம் என்ன என்பதை நாம் இவர்களுடைய பேச்சிலிருந்து கணிக்க முடியாது. முக்கியமாக நமக்கு தேவை சைனீஸ் லாங்குவேஜ், அதாவது மேண்டரின்.
மேண்டரின் கற்ற நிறைய பேர் நமக்கு தேவை. அவங்க நியூஸ் பேப்பரை படிக்கணும், அவங்களுடைய கெசட்ஸை படிக்கணும், அவங்களுடைய சர்க்குலர்ஸை படிக்கணும், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்ற நாம புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஏர் டிராஃபிக், அவங்களுடைய அந்த இது இல்லை இன்டர்நெட்டு, மற்றபடி ரேடியோ சிக்னல்ஸ் இதெல்லாம் இன்டர்செப்ட் பண்ணி சைனீஸ்ல என்ன பேசிக்கிறாங்கன்றதெல்லாம் நமக்கு பூரண அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி அந்த பாஷையை தெரிஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணி அதன் பிறகுதான் நாம் சரியாக திட்டம் வகிக்க முடியும். அது இல்லை என்றால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு புரியாது. இப்போ பாகிஸ்தான் அப்படி இல்லை. அவங்க பாஷை நமக்கு தெரியும், அவங்களுடைய தலைவர்களும் அவங்களுடைய மக்களும் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய எல்லா போக்கும் நமக்கு தெரியும், அவர்களுடைய பாஷை நமக்கு புரியும். சைனா அந்த மாதிரி இல்லை. இணைப்பில் சைனாவுடைய பாஷை நமக்கு புரியாததுனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நமக்கு புரிவது கஷ்டம். நாம் அவர்கள் மேல் தாக்குதலோ துல்லிய தாக்குதலோ நடத்தினால் கூட அதனுடைய எஃபெக்ட் என்ன என்பதை நாம் கண்டுகொள்வதற்கு அவர்களுடைய பாஷை தெரிந்த நிறைய பேர் நமக்கு தேவை. சரி, மொழியும் முக்கிய ஒரு பங்காற்றுகிறது என்று உங்கள் கருத்தை இணைப்பில் தெரிவித்தமைக்கு நன்றி கர்னல் சுந்தர். தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. வணக்கம். மாநில முதல்வர்களுடனான இந்த ஆலோசனையின் முன்பு பிரதமர் முக்கியமான சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியா அமைதியை விரும்பக்கூடிய நாடுதான் என்றாலும் அதே நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கும் பலம் வாய்ந்த நாடு இந்தியா என்று கூறியிருக்கிறார். அதேபோல் வீர மரணமடைந்த வீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீணாகாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமருடைய இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மிக பொருத்தமான ஒரு விஷயத்தை மிக தகுதி நிறைந்த ஒரு தலைவர் இதைக்கு அதை தெரிவிச்சிருக்கிறார். நரேந்திர மோடி அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் விலை மதிப்பு அற்றது என்பதை காலங்களில் நிரூபித்து காட்டியிருக்கின்றன. 1962ஆம் ஆண்டு ஈழங்களுடைய இணைப்பு தெளிவாக இல்லாத காரணத்தினால் மீண்டும் முயற்சி செய்வோம். வீரர்களுடைய தியாகம் ஒருபோதும் வீண் போகாது என்று மாநில முதல்வர்களுடனான ஆலோசனை கூட்டத்தின் முன்பாக அஞ்சலி செலுத்திய பின் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். எல்லையில் வீர மரணமடைந்திருக்கக்கூடிய வீரர்களின் தியாகம் நினைவு கூறத்தக்கது, வணங்குவதற்குரியது. அந்த உயிர் தியாகம் என்பது ஒருபோதும் வீண் போகாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை என்பது மிகவும் முக்கியமானது என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா அமைதியை விரும்பக்கூடிய நாடுதான் என்றாலும் தக்க பதிலடி கொடுக்கும் பலமும் இந்தியாவிடம் இருக்கிறது. அதற்கு பலம் வாய்ந்த நாடுதான் இந்தியா என்று அவர் கூறியிருக்கிறார். சீண்டினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்கிற ரீதியில் பிரதமரின் பேச்சு தற்போது அமைந்திருக்கிறது. நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து திரு பொன் ராதாகிருஷ்ணனின் இணைப்பு மீண்டும் முயற்சியில் கிடைத்திருக்கிறது. சார், நீங்கள் தொடருங்கள். ஏற்கனவே கூறிக்கொண்டிருந்தீர்கள். பிரதமருடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை, சரியான நேரத்தில் அவர் தனது கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார் என்று கூறியிருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்யுங்கள். 1962ஆம் ஆண்டை மனதிலே கொண்டு சீனம் செயல்படும் என்று சொன்னால் காலம் வேறு, அன்றைய சூழ்நிலை வேறு. இன்று நம்முடைய ஆளுமையை உலகம் இன்று கொண்டிருக்கிறது. நாமும் 130 நம்முடைய சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தை கொண்டிருக்கிறது. சீனம் தவறான கருத்தோடு அவர்கள் விளையாடுவார்கள் என்று சொன்னார். அதனுடைய விளைவை அவர்கள் கட்டாயமாக சந்திப்பார்கள். பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஆதரிக்கப்படக்கூடிய மக்களுடைய குரலாக நம்முடைய அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் இணைப்பில் உங்கள் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார். கொரோனா அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களுடனான ஆலோசனைக்கு முன்பாக பிரதமரும் 15 மாநில முதல்வர்களும் நேற்றைய தினம் எல்லையில் உயிர்நீத்த 20 ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி செலுத்திய பிறகு பிரதமர் இந்தியா அமைதியை விரும்பக்கூடிய நாடுதான் என்றாலும்
தக்க பதிலடி கொடுக்கும் பலமும் இந்தியாவிடம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று அவர் கூறியிருக்கிறார். அதேபோல் எல்லையில் வீர மரணமடைந்த வீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீண் போகாது என்று பிரதமர் கூறியிருக்கிறார். இவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக பிரதமர் இதனை கூறியிருப்பதனால் இந்த சமயத்தில் சீனாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வகையான எச்சரிக்கையாகவும் இதனை பார்க்கலாம் என்றே கூறப்படுகிறது. அமைதியை விரும்பக்கூடிய நாடாக இருந்தாலும் தக்க பதிலடி கொடுக்கும் பலமும் இந்தியாவிற்கு இருக்கிறது என்று பிரதமர் கூறியிருக்கிறார். அதற்கு முன்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் முப்படை தளபதிகளோடு ஆலோசனையும் நடைபெற்றிருந்தது. அப்போது எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு. அந்த வகையில் பிரதமர் அதனைத் தொடர்ந்து தற்போது இவ்வாறு கூறியிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மூத்த செய்தியாளர் கணபதியிடம் தொடர்ந்து பேசலாம். கணபதி, தற்போதைய நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் சீனா எதை விரும்புகிறது? சீனாவின் திட்டம் என்னவாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்க முடியுமா? ஒருபுறம் அமைதிக்காக பேச்சுவார்த்தை, சமாதானமாக பிரச்சனையை தீர்த்து கொள்வோம் என்று கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்துவிட்டு, அதே சமயத்தில் திட்டமிட்டு இந்திய இராணுவ வீரர்கள் மீது சீனா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதற்கு பிறகு தற்போது மீண்டும் இதற்கு காரணமே இந்திய இராணுவ வீரர்களின் அத்துமீறல் தான். ஆகவே இந்தியா மீது பழியை போட்டுவிட்டு மீண்டும் நாங்கள் சமாதானமாக இருக்க விரும்புகிறோம், பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனையை தீர்த்து கொள்ள விரும்புகிறோம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவே சீனா சொல்வது ஒன்றாக இருக்கிறது, செய்வது ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தான் இந்தியா மிகவும் ஜாக்கிரதையாக செயல்படக்கூடிய சூழ்நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. வசந்த், தகவல்களுக்கு நன்றி கணபதி. எல்லையில் வீர மரணமடைந்த வீரர்களின் உயிர் தியாகம் ஒருபோதும் வீண் போகாது என்று அஞ்சலி செலுத்திய பிறகு பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். தொடரலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.